नारायणा अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंद गोविंद ஸ்ரீமன்னாராயணீயம் 71வது தசகம் கேசி வதம் மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா தன் முயற்சியில் தோல்வியே காணாத கேசி என்பான் போஜ மன்னனான கம்சனுக்கு நெருங்கிய உறவினன். அவன் திருப்பார்கடலில் தோன்றிய சிந்து ஜெயான திருமகளால் மட்டுமே அடையப்படுபவராக பகவானை நினைத்து சிந்து தேசத்தில் தோன்றிய குதிரை வடிவெடுத்து பகவானாகிய குருவாயூரப்பனை வந்தடைந்தான். பாவியான இந்த கேசி கந்தர்வன் என்கிற குதிரை பிறவியை பெற்றிருந்த போதிலும் தனது கடோரமான இனிமையற்ற கனைத்தலனால் மக்கள் அனைவரையும் அஞ்சும்படி செய்து பகவானை காணும் வரை கோகுலத்தை துன்புறுத்தி கொண்டே இருந்தான். அதன்பின் பகவானையும் கண்டு எதிர்த்து நின்றான். இங்கு கந்தர்வன் எனும் சொல் தேவர்களின் ஒரு வகை என்பதையும் குதிரை என்பதையும் ஒரு சொல் இரு பொருள்படும்படி நாராயண பட்டத்திரி கையாள்கிறார். முன்பொரு சமயத்திலே பிருகு மகரிஷி பகவானை தன் காலால் உதைத்த கதையை கேட்டிருந்த தார்ஷ்யன் என்ற குதிரை உருக்கொண்ட அவ்வசுரன், எப்படி பிருகு மகரிஷி மட்டும்தான் பகவானை உதைக்க முடியுமா, என்னாலும் முடியும் என்று மதிமயங்கி தார்ஷ்யனான கருடன் மேல் திருவடி வைத்து ஏறும் தங்களுடைய திருமார்பு தடத்திலே அந்த குதிரை வடிகொண்ட தார்ஷ்யன் எட்டி உதைக்கின்றான். ஐயகோ, குதிரை வடிவு கொண்ட அவ்வசுரனின் குழம்பின் தாக்குதல் தன்மேல் படாதவாறு அவனை ஏமாற்றி வெகு வேகமாக அவனது பின்னங்கால்களை பற்றி வெகு தொலைவில் எறிந்தாராம் நம்பகவன். அவ்வாறு விழுந்த அவன் மயங்கிய நிலையில் இருப்பினும் சினத்தீயினால் மதிமயங்கி பகவானை தின்றுவிடுவான் போன்று பகவான் மேலே பாய்ந்தானாம். அப்பொழுது பகவான் குருவாயூரப்பன் குதிரை உருவிலிருக்கும் அவ்வசுரனை தண்டிக்க நினைத்து தண்டம் போன்ற பகவானுடைய திருக்கரத்தை அவன் வாயிலே நுழைத்தார். அத்திருக்கரம் சற்று பெருகத் தொடங்கவே அவ்வசுரன் மூச்சு திணறி உயிரிழந்தான். அவ்வசுரன் சப்தியாக குதிரையாக இருந்தாலும் பகவானிடம் ஏகியாக ஐக்கியமாக ஆகிவிட்டான். என்னே பகவானின் கருணை! சப்தி என்றால் குதிரை என்றும் ஏழு என்றும் பொருள் கொள்ளலாம். இங்கு ஏழும் ஒன்றாயிற்று என்கிறார் கவி. அதாவது குதிரையாக இருந்த அசுரன் ஒன்றாக ஆனான், அதாவது ஐக்கியமடைந்தான், பகவானிடம் ஐக்கியமடைந்தான் என்று கூறுகிறார். யாகத்தில் யாக பசுவின் ஹவிசினால் மட்டுமே மகிழ்ச்சி கொள்ளும் தேவர்கள் பகவான் செய்த புதியதான அஸ்வமேத யாகத்தால், அதாவது கேசி என்கிற குதிரையை கொன்றதால் மெத்த மகிழ்ச்சி கொன்று பகவானுக்கு கேசவன் என்று பெயரிட்டு கேசவா கேசவா என்று அன்போடு அழைத்தார்கள். அஸ்வமேத யாகத்திலே குதிரையை கொன்று வபை என்கிற அதன் பாகத்தை எடுத்து மந்திரம் சொல்லி ஹோமம் செய்தால்தான் தேவர்கள் மகிழ்வார்கள். ஆனால் இங்கு மந்திரம் இல்லை, அவியை வேள்வியில் இடவும் இல்லை. குதிரையை கொன்றதால் மட்டுமே தேவர்கள் மகிழ்ந்தரேனில் தேவர்களுக்கு பகைவரான இந்த தார்ஷ்யன் என்ற இவ்வசுரன் இறந்ததாலேயே பகை தொலைந்தது என்று மகிழ்ந்தனர் என்று நாராயண பட்டத்திரி நமக்கு விளக்குகிறார். இங்கு இவ்வாறு இருக்க ஸ்ரீ நாரதர் கம்சனிடம் கூறுகிறார், பகவான் வசுதேவரின் மைந்தன் என்று கூற அவனும் தன்னை முன்பு ஏமாற்றிய வசுதேவரை கொல்ல நினைத்து முற்படவே அவனை நல்ல வார்த்தைகள் கூறி தடுத்துவிட்டு பிருந்தாவனத்திற்கு வந்து கேசியை வதம் செய்து நின்ற பகவானையும் நாரதர் துதித்தாராம். ஒரு சமயம் கோபர்களுடன் வனப்பிரதேசங்களில் பகவான் ஒளிந்து விளையாடும் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கையில் வானவர்களுக்கெல்லாம் துன்பமளிப்பவனும் மாயையில் வல்லவனும் மயன் எனும் அசுரனின் மைந்தனுமான வியோமன் என்கிற அசுரன் பகவானை நாடி வந்தான். கோபர்களில் சிலர் திருடர்கள் போலவும் சிலர் காவற்காரர்கள் போலவும் விளையாடுகையில் அவ்வசுரன் திருடன் போல விளையாடி இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் கவர்ந்து குகைகளில் அடைத்து வைத்து குகை வாயிலை கற்கள் கொண்டு மூடிவிட்டான். இதை அறிந்த பகவான் அந்த வியோமன் என்கிற அசுரனையும் கொன்று தீர்த்தார். இவ்வாறு வியக்கத்தக்க பற்பலவிதமான திருவிளையாடல்களால் இடைச்சேரியில் உள்ள கோபர்களை சொல்லுக்கடங்காத ஆனந்தத்தில் மெய்மறக்கச் செய்ததோடன்றி
ஒவ்வொரு முறையும் அவர்களது ஆனந்தத்தை மேன்மேலும் புதிதாக பெருக்கிக் கொண்டு திருவிளையாடல் புரிந்த பரமாத்மாவான குருவாயூரப்பா, நாராயண பட்டத்திரியாகிய என்னையும் காத்தருளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த கேசிவதம் என்கின்ற தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.